ஆவிக்குரியவங்களை வந்து மேக்சிமம் வந்து பிசாசால நிறைய பாவத்துல விழவே வைக்க முடியாது. அவன் நிறைய ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பான். ஆனா ஒரே ஒரு பாவத்துல அவன் ஈஸியா விழ வச்சிருவான். அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். பொதுவா வந்து ஆவிக்குரியவர்கள் அப்படின்ற ஒரு நேமே வந்து யாருக்கு வரும் அப்படின்னா, மேக்சிமம் மாம்சத்தை அவங்க மேற்கொண்டிருப்பாங்க. அந்த இச்சையின் பாவத்தையோ, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இந்த 2 கேட்டகரியுமே மேற்கொண்டிருப்பாங்க. அந்த 3வது ஒரு கேட்டகரி வருது பாத்தீங்களா, ஜீவனத்தின் பெருமைன்னு. அந்த பெருமை தான் அவங்க வந்து இழந்துருவாங்க. அது வந்து அவங்களை அறியாமலே அது உள்ள வந்துடும். கண்டிப்பா. அதாவது அவங்களாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சினிமா பாப்பீங்களா அப்படின்னா, சினிமாலலாம் எனக்கு பெருசா நாட்டம் இல்லைன்றுவாங்க. ஓகே, வேற யாராவது அஃபேர் உங்களுக்கு இருக்கா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அந்த மாதிரி? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கணவன் மனைவி ஆயாச்சுல, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆவிக்குரிய சந்ததி ஆகும். ஓகே, அந்த இதுல நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க, இச்சையில எஸ்கேப் ஆயாச்சு, சினிமா மோகங்கள்ல இருந்து எஸ்கேப் ஆயாச்சு. வேற என்ன பாவங்கள்லாம் இருக்கு? பழைய இதெல்லாம் பாவங்கள்லாம் முன்னாடி பண்ண மாதிரி பொருளாசை, அந்த பண ஆசை, அதெல்லாம் கூட ஓரளவுக்கு மேற்கொண்டான். நான் கடைசியில ஒரு பாயிண்ட பிசாசு வைக்காம பாருங்க, பெருமைன்ற ஒரு இதை அதுலதான் நிறைய பேர் 80% ஆவிக்குரியர்கள் விழுந்து கிடக்கிற ஒரே சிறை வந்து பெருமை தான். பிசாசு வந்து சொல்றான், உன்னைய மாதிரி இந்த வீட்டுல வந்து யாராவது ஜெபிக்க முடியுமா அப்படின்னு பிசாசு வந்து இருப்பான். நீ தான் சம்பாதிக்கிறேல, அப்புறம் என்ன, நீ யார் பேச்ச நீ கேட்கணும், நீ ஓன்ட்ட பணம் இருக்கு, நீ சம்பாதிக்கிற, நீ யார் பேச்ச கேட்கணும் அப்படின்ற ஒரு பேர் ஆவிக்குரியவங்களுக்கு வர்ற பெருமையை பார்த்து. ஸோ அந்த பெருமையில தான் பிசாசானவன் விழுந்தான். அவனும் உன்னதத்துலதான் இருந்தான், தேவனுடைய மகிமை நிறைஞ்ச இடத்துலதான் இருந்தான், தேவனுடைய பிரசன்னம் நிறைஞ்ச இடத்துலதான் இருந்தான். லூசிபர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவன் இருந்ததே வந்து தேவனுடைய மகிமை நிரம்பின இடத்துல இருந்தவன் தான். ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு எப்படி வந்து மிகாவேல் தூதரையும் நம்ம வந்து கேப்ரியல் தூதரையும் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய லெவல் பிரதான தூதர்கள் அவங்க 2 பேர், அவங்கலாம் அந்த ஒரு கேட்டகரியில தான் இவனுமே இருந்தான். இந்த பிரதான தூதர்கள் கேட்டகரியில தான் இவனுமே இருந்தான். ஆக்சுவலி இவங்க 3 பேரும் அந்த இதுல வந்து ஒரு இதுல அப்ப பாத்துக்கோங்க, நார்மல் சாதாரண தேவ தூதர்ல இவனுமே ஒரு பயங்கர ஒரு பிரதான ஒரு தூதன் தான், ஹை ரேங்கிங் ஆண்டவர். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தன் இன்னைக்கு கீழே விழுந்து இவ்வளோ கூட்டத்தையும் இழுத்து ஒரு பிசாசு ஆகி அவன் முழு எதிரியா இருக்கான்னா பாத்துக்கோங்க. அவன் விழுந்ததே அந்த பெருமையில தான் விழுந்தான். அதனால இன்றைக்கு அவனை போலவே விழ வைக்கதான் அவன் துடிச்சுட்டு இருக்கான். முக்கியமா ஆண்டருடைய பிரசனத்திலே இருக்கவங்களதான். ஏன்னா அவன் ஆண்டர் பிரசனத்திலே தானே இருந்துதானே கீழே விழுந்தான். மித்த உலக பிரகாரமா இருக்கவங்கள பாருங்களேன், அவன் வேற ஏதாவது பண ஆசை கொடுப்பான், பொருளாசை என்னும் விக்கிரகம்னு இருக்கு. சோ அவங்களுக்கு ஒரு பொருளாசை கொடுத்தா அவங்க வாட்டுக்கு அந்த விக்கிரகத்தை வணங்கி கூட இச்சை, வேற என்ன குடி போதை, ஏதோ ஒண்ணு பாவங்கள், வேற எந்த ஒரு வகையான பாவங்கள் இருந்தாலும் உள்ள கொடுத்து அதை ஏதோ ஒண்ணு பண்ணிடும். ஆனா ஆவிக்குரியவங்க வேற எதுலையுமே அவனால விளை வைக்க முடியாது. ஏன்னா அவங்க இருக்கதே எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் பிரசன்னத்துலதான் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்றது, ஏதோ ஒரு ஆவிக்குரிய செய்தியை பாக்குறது, ஒரு ஆவிக்குரிய புக்கு படிக்கிறது, ஏதோ ஒரு மெசேஜ் ஏதோ ஒண்ணு ஓட்டிட்டாது இருக்கட்டும், நம்ம வீட்டுல ஒரு பிரசன்னத்திலே இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்துருச்சு. யார் வீட்டுக்குள்ள போனாலுமே ஏதோ ஒரு பாடல் ஓடுது, ஏதோ ஒரு டிவில ஏதோ ஒரு பிரேயர் ஓடுது. மொத்தத்துல பிரசன்னத்துல இருக்கணும்ன்ற எண்ணம் வந்து இந்த 10 இயர்ஸ்ல வந்து எல்லாருக்குள்ளுமே வந்துருச்சு. ஆனா இப்ப பிரசன்னத்திலே இருக்கவங்களை எதுல விளை வைக்க அப்படின்னு யோசிச்சுதான் சரி நம்மளே விழுந்தது அதுல தானே, அப்ப அந்த வலையை விரிப்போம் அப்படின்னு தான் இப்ப விழுக வச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த டாக்டிஸையும் நம்ம நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அபிஷேகம் பெற்றவங்களையும் பெருமை வந்து கீழே விழ வைக்கும். நம்ம வந்து நல்லா ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா நீங்க ஜெபிக்கிறீங்க பெற்றுட்டோம், நம்ம ஆவிக்கிறீங்களா இருக்கோங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சே நம்மள வந்து கீழே விழ வைக்கும். அந்த ஒரு பெருமை உங்ககிட்ட ஒரு 4 பேர் வந்து ஆலோசனை கேட்டுட்டாலே ஓகே நம்ம தான் ஹை ரேங்கிங், பிதாவுக்கு அடுத்து நம்ம தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குற ஆவியானவருக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல போயிட்டோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டு சொன்னாரு, நம்ம எந்த ஸ்தானத்துல நம்மளை நியமிச்சிருக்காரோ அதே இடத்துல வந்து நம்ம நிக்கணும். உங்களை வந்து ஆண்டவர் வந்து மன்றாட்டு ஆவியை ஊற்றி ரூம்ல உட்காந்து ஜெபிக்கணும்னு வச்சிருக்காரா, அந்த ஸ்தானத்துல நீங்க இருங்க. உங்களை வந்து வேற வெளியே போய் சுவிசேஷம் சொன்னாரா, அந்த இடத்துல இருங்க. உங்களை ஸ்டேஜில் நிப்பாட்டி இருக்காரா, ஸ்டேஜில் நிப்பாட்டுங்க. பேக்ல வச்சிருக்காரா, பேக்ல இருங்க. பிரசங்கம் பண்ண கொடுத்துருக்காரா, பிரசங்கம் பண்ணுங்க. பாட்டு பாட கொடுத்துருக்காரா, பாட்டு பாடுங்க. எல்லாமே பண்ணலாம். ஆனா என்னைய நான் முன்னாடி வச்சு கிறிஸ்துவ பின்னாடி வைப்பேன்னு மட்டும் நினைச்சிட்டோம்னு வைங்களேன், அன்னையோட முடிஞ்சு நம்ம லூசிஃபருக்கு தான் நம்ம சர்வ் பண்றோம். அவன் வீட்டுல இருக்க வேணா சபையில இருக்கலாம், ஆனா அவன் சொல்லுவான் இது என் பிள்ளைன்னு சொல்லுவான். அவன் அழகா பாத்தீங்கன்னா
அவன் பிள்ளையா தான் நம்ம இருக்க முடியும். அதனால என்னைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, பெருமைன்றது வந்து அந்த டைம்ல நமக்கு ஒரு கம்ஃபோர்ட் குடுக்குற மாரி இருக்கும். ஓகே. நம்மள வந்து ஒரு குட் ஃபீலிங்குள்ள தள்ளுற மாரி இருக்கும். பெருமை வந்து எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ம். ஒரு குட் ஃபீலிங் ஓகே நல்ல அப்படின்ற மாரி. ஆனா தயவு செஞ்சு அந்த ட்ராப்ல மட்டும் விழுந்துராதீங்க. அது ரொம்ப மோசமான ஒரு ட்ராப். அது ஒரு பழைய ட்ராப். ஆனா இன்னைக்கு நெறைய நேரம் பிசாசு வந்து நம்மள அதெல்லாம் விழுக வச்சுட்டு இருக்கு. ஏன்னா, அந்த ஒரு பாவத்துல ஏன்னா பாவத்துல இந்த இச்சையின் பாவத்திலயோ, மித்த எந்த பாவத்திலயோ இந்த பண்ணதுக்கு வந்து ஆண்டவர் வந்து ரத்தம் சிந்தியிருக்காரு. அதுக்கு மன்னிப்பு வந்து இருக்கு. ஆனா அந்த மன்னிப்பு இருக்கு. பெருமை ஆண்டவரே பாவப்படுறாரு. ம். விபச்சார ஸ்திரீக்கலாம் எல்லாருமே கல்ல எடுத்துட்டு இருக்கும்போது ஏசப்பா வந்து ஒண்ணுமே சொல்லல. சொல்லல. அது மாரி அந்த சுத்தி நின்னவங்களும் இந்த விபச்சார ஸ்திரீ அளவுக்கு பெரிய பாவம் பண்ணியிருப்பாங்கன்னாங்கன்னா கிடையாது. அதனால தான் இந்த ஸ்திரீ பண்ற பாவத்த பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. அந்த இதுலயே வந்து ஒரு பெரிய பாவமா ஐடென்டிஃபை பண்ணி பண்றாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் வந்து இனி பாவம் செய்யாத அப்படின்னு அனுப்பி விடுறாரு. அப்படின்னு போயிடுறாரு. ஆனா ஆண்டவர் தெளிவா வசனம் சொல்லுது. பெருமையில் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் ஆண்டவர் டைரக்ட் எதிரி. பெருமைங்கிற அந்த ஒரு இதுக்கு மட்டும் தான் ஆண்டவரே நமக்கு வந்து எதிரி. இதுக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு பாவப்படுவாரு. இந்த பாவங்கள்லாம் ஐயோ என் பிள்ளை அப்படின்னு சொல்லி பிதாவானவர்ட்ட பரிந்து கூட பேசுவாரு. ஆனா இந்த பெருமைக்கு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நமக்கு எதிரியா வந்து நிற்பார். அதுதான் பிசாசு விரும்புது. கண்டிப்பா. ஏன்னா நம்ம இந்த பாவங்கள்லாம் செஞ்சோம்னா என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிடுவாரு. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சிருவான். இவங்க எப்படினாலும் எந்திரிச்சிருவாங்க அப்படிங்கிறது. ஆனா இந்த பெருமையை மட்டும் இந்த கிறிஸ்தவங்களுக்கு இந்த ஆவிக்குரியங்களுக்கு உள்ள கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க வந்து ஆண்டவருக்கே டைரக்டா எதிரியா மாறிடுவாங்க. நம்மளே பிரச்சனை பண்ண தேவையில்ல. அவங்க 2 பேருமே அடிச்சுக்கிட்டு ஆண்டவரே அவங்கள வந்து தள்ளிடுவாரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து அவனுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. ஒரு முறை வந்து ஒரு குடும்பத்துக்கு மந்திரத்துக்காக நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எப்பயுமே மந்திரம் வந்து ஏதோ ஒரு ஓப்பன் டோர் இருக்க போய் தான் அது வரும். அப்ப வந்து நீ எந்த ஓப்பன் டோர் வழியா இவங்க ஆவிக்குரியவங்க தானே, எந்த ஓப்பன் டோர் வழியா நீ வரணும் அப்படின்னு நீ முயற்சி பண்ண அப்படிங்கும்போது இவங்க போய் மந்திரவாதிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி பண்ணிடு எல்லாம் பண்றாங்க. இந்த மந்திரவாதி பாக்குறான், எப்பா இவங்க எல்லாம் ரொம்ப ஆவிக்குரியவங்களா இருக்காங்க, பயங்கர ஜெபம் ஓடிட்டு இருக்கு, பயங்கரமா பரிசுத்தமா தான் இருக்காங்க, முன்னாடி மாதிரிலாம் பாவம் பண்ணல அப்படிங்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, வேணா ஒன்னு ட்ரை பண்ணுவோம். இப்ப நம்ம தொட முடியாது, பெருமையின் ஆவி ஒரு 2 ஆவி அனுப்பி விடுவோம். அந்த ஆவியில அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா நம்ம நம்ம ஈஸியா அவங்கள ஈஸியா உள்ள போய் அட்டாக் அட்டாக் பண்ணிடலாம். அதான் ஓப்பன் டோர். அப்ப இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மித்த எல்லா டோரையும் நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்தோம், இச்சை க்ளோஸ் பண்ணிக்கலாம், பண ஆசை, பொருளாசை, சினிமா, இந்த தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பொறாமப்படுறது, எல்லாமே புறங்கூறுதல், எல்லாத்தையும் கூட நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கலாம். நான் பிசாசு பெருமையை அனுப்பும் போது அதுல நம்ம வந்து விழுந்துடக்கூடாதபடி எச்சரிக்கையா இருக்கும். இப்ப நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். யோபு 41:34 இருக்கு. அதாவது லிவியாத்தானை பத்தி ஆண்டவர் இங்க ஃபுல்லா சொல்லிட்டே வர சொல்லிட்டு வந்து லாஸ்டா சொல்றாரு, அது மேட்டிமையானதை எல்லாம் அற்பமா எண்ணுகிறது, அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறது என்று. அப்ப இந்த லிவியாத்தோனோட உள்ள உடன்படிக்கையை நீங்க வந்து முறிக்கணும். இந்த பெருமை அந்த இது ஒரு சில பேருக்கு இந்த பெருமை வந்து ரத்தத்திலே கூட வந்திருக்கும். அது அவங்கள அறியாமையே கூட வந்திருக்கும். அவங்க அந்த ரத்தத்துல அணுக்கள்ல வர்றதெல்லாம் வந்து அது அவங்க செய்ததான ஒரு விஷயம் கிடையாது. அது அவங்க கேஷுவலாவே வந்துரும். அவங்க முன்னோர்களுடைய இதுல வந்து வந்துரும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணு சொல்லுவாங்க. இவன் கூட இவன் ஆரம்பத்திலே சும்மா பெருமை பீத்திட்டே இருப்பாங்க, இவன் குடும்பமே பெருமை பீத்தும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்கள அறியாமே அந்த ரத்தத்துல அவங்களால அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்க ஜீன்லயே வந்துருக்கும், யதார்த்தமா வந்துரும். சோ ஒருவேளை உங்க குடும்பத்தை பார்த்தோம் உங்களுக்கே வந்து ஏன் நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நெருடல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இப்ப அறிஞ்சதானே நீங்க உங்க சந்ததியை உங்களுடைய அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துருங்க. ஏன்னா இப்போ உங்களுடைய ரத்தமோ உங்க அணுக்களோ இப்ப மாறிடுச்சு அப்படின்னா பின்னாடி சந்ததிக்கு அது வராது. போன வாரம் உண்மையாமே ஒரு சகோதரி டெலிவரன்ஸ் பண்ணும்போது நிறைய ஆவிகள் இருந்துச்சு, அதெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. அப்ப இந்த லிவியாத்தான் ஸ்பிரிட், நான் லிவியாத்தான் அப்படி சொல்லி வருது. ஆனா வரும்போது அது வந்த ஓப்பன் டோரே சொல்லுது, இவங்க முன்னோர்களுடைய பெருமையினாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லு. சோ அந்த தலைமுறை அவங்க ஹம்பிளா இருக்குன்னு நினைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஒவ்வொரு நாள் சொல்றாங்க, ஆண்டவரே நான் ஹம்பிளா இருக்கணும், நான் ஹம்பிளா இருக்கணும், எந்த விஷயத்துல பெருமை இருக்கக்கூடாது, எனக்குள்ள பெருமை வரக்கூடாது, என் ஊரை பத்தி, ஜாதியை பத்தி, என்னுடைய தொழிலை பத்தி, என் கணவரை பத்தி, முன்னோர்களை பத்தி, எதை பத்தி பெருமை வரக்கூடாது சொன்னாலுமே அதையும் தாண்டி இது வந்து ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த இடத்துல அணுக்கள்லயே ஓடுறத வந்து நம்ம இப்ப அறிஞ்சுதானே. இப்ப அந்த சகோதரிலாம் அந்த சகோதரி இப்ப அறிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அவங்க கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் வாங்கினால நீ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது வந்து அது வராது. அப்பதான் நாங்க வந்து இந்த வசனத்தை நாங்க சொல்றோம். அப்ப நீங்க வந்து ஏன்னா இங்க பாருங்க, அது அகங்காரம் உள்ள கரெக்டா அந்த ஸ்பிரிட் வரும்போது நார்மலா ஒவ்வொரு ஸ்பிரிட் வரப்ப கூட அவங்க இது பண்ணல, நார்மலா உட்காந்தாங்க, நின்னாங்க, அங்கிட்டு போனாங்க, வந்தாங்க. இந்த லிவியாத்தான் வரும்போது மட்டும் இப்படி சேரப்படி இப்படி உட்காந்து இப்படி கால் மேல காலை போட்டு ஸ்டைல அப்படி உட்காந்து அந்த ராஜா, நான் தான் ராஜா அப்படின்றத
அந்த தோரணையில பெருமை வந்து அந்த ஆக்ஷன்லயே தெரியுது. அதுக்கப்புறம் தான் நாங்க இதை முறிக்க சொன்னோம். அந்த தலைமுறையா வந்த எங்க முன்னோர்களுடைய வழியா வந்த அந்த பெருமையினால வந்த லிவ்யாத்தான் உன் கூட உள்ள உடன்படிக்கை நான் முறிக்கிறேன். அந்த பெருமையின் ஆவியோடு உள்ள உடன்படிக்கை நான் முறிக்கிறேன். அது கிங் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டே ஒரு கிங் தான். அந்த அகங்காரம் உள்ள ராஜானா அந்த தோரணையோட அப்படியே உட்கார்ந்து இருக்காது. ஒரு சில பேர் அந்த நடையில சொல்லுவாங்க, இப்ப இவன் நடையெல்லாம் பார்த்தேன் நான். அந்த நடை, அவங்க பேசுறதான பேச்சுல அவங்க பின்னாடிலாம் அந்த கிங் ஸ்பிரிட் தான் இருக்கும். அது அப்படி இருக்கனாதான் அந்த மாதிரி அவங்க அப்படி இது பண்ணுவாங்க. நார்மலான இதா இருப்பாங்க. ஆனா பார்த்தா இவன் மாதிரி போறான் அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுடைய அத நடையே வந்து வித்தியாசமா நம்மளால கணிக்கவே முடியும். எப்படி சொல்ல, நார்மல் பீப்புளாலே அதெல்லாம் வந்து கணிக்க முடியும்னா ஆவிக்குரியவர்கள் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம அதை கணிக்கணும்னு பாத்துக்கோங்க. சோ அந்த ஆட்டிடியூட் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம உங்களுக்கு குடும்பத்துல நிறைய சகோதரிகள் சொல்றாங்க, அந்த மாதிரி கணவர் ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறாரு, என் பையன் ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறான்லாம் அழுகுறவங்க இருக்காங்க. சோ இந்த பாயிண்ட்டை நீங்க வச்சு நல்லா ஜோம் பண்ணுங்க. முடிஞ்சா அவங்களையும் முறிக்க வைங்க. உண்மையா நான் சொல்றேன், அவங்க அந்த உடன்படிக்கையை முறிச்சு அடுத்த செகண்ட் அது வீக் ஆயிடுச்சு. ஸோ அந்த உடன்படிக்கை நீங்க முறிக்கணும். அந்த லிவ்யாத்தான் தான் ஸ்பிரிட்ன்றத சொல்லி நீங்க முறிக்கணும். உங்க கூட எனக்கு என்ன உடன்படிக்கை இருக்கு, எனக்கு வேண்டாம். ஏன் முன்னோர்கள் பெருமையா இருந்தா அவங்களோடய அதை போட்டோம். ஏன்னா அவன் செய்த ஆத்மாதான் சாகும்னு ஆண்டு சொல்லிக்காது சார். அவங்க பெருமையா இருந்தா தேவன் அவங்களுக்கு எதிர்த்து நிக்கட்டும், நமக்கு எதிர்த்து நிக்கணும்னு இது இல்லைல்ல. அதான் வேதமும் சொல்லுது. ஸோ ஆனா நம்ம அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா நம்ம அப்ளை பண்ணணும். அது மாதிரி ஏசாயா 21:1 அந்த இதையுமே நீங்க வந்து சொல்லணும். கடைசியில அந்த ஸ்பிரிட்டை வந்து போக வைக்கிற போது ஆண்டவர் வந்து ஏசாயா 27 அதுலதான் நம்ம லிவ்யாத்தானை பார்க்க முடியும். ரொம்ப இந்த ஸ்பிரிட்டை பத்தி ரொம்ப பார்க்க முடியாது. அந்த இடத்துல இருக்கு ஏசாயா 27:1. அக்காலத்திலே கர்த்தர் லிவ்யாத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவ்யாத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தை, கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். ஒரு சில டெலிவரன்ஸ் ஊழியங்கள் பண்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்பிரிட்டை நம்மளே கட்டக்கூடாது, பாதாத்து கட்டக்கூடாது, அது ஆண்டவரே தான் பட்டயத்தால் தண்டிப்பார் அப்படின்னு. அப்படிதான் இருக்கு ஆண்டவருடைய பட்டயம். ஆனா இந்த இடத்துல இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா, நாங்களாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, கர்த்தருடைய பட்டயம் தான் கிடியோனுடைய பட்டயம். சோ கர்த்தரே வந்து வெட்டட்டும்னு நம்ம வந்து இந்த வசனமும் ஒரு பட்டயம் தான். கர்த்தருடைய பட்டயம் ஏன் பட்டயம் சொல்லணும். ஏன்னா அந்த அதிகாரம் ஆண்டவர் தந்திருக்காரு. சகல சத்துருவையும் எல்லா இதையும் அந்த ராஜ்யத்தையும் மேற்கொள்ள நான் வந்து உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கேன். சோ அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்காரு. ரத்தம் சிந்தி ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கனால சோ நீங்க அந்த வசனமாகி அந்த பட்டயத்தை எடுத்து இந்த வசனத்தையும் சரி அந்த அந்த கர்த்தர் பட்டயம் தான் அது. ஆண்டவரே உங்க பட்டயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பட்டயம் உங்க இண்டிவிஜுவல் உங்க பேரை சொல்லுங்க. கர்த்தருடைய பட்டயம் ஜாஸ்மினி பட்டயம் நான் சொல்றேன், நீங்க உங்க பேரை அந்த இடத்துல சொல்லுங்க. சொல்லி இந்த லிவ்யாத்தான் அந்த பெருமையின் ஆவியை நான் விட்டுறேன்னு சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு என்ன வந்தாலும் சரி, ஒரு சில பேர் எண்ணத்துல அந்த பெருமை இருக்கும், வெளியே பேசுறதும் நடைய தாண்டி. ஆனா எண்ணமே வந்து அவங்களுக்கு அந்த பெருமையா இருக்கும். அதையும் நம்ம கட்டணும். பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பெருமையை கட்டலாம். ஏன்னா நீங்க இதை மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருக்கலாம். உங்க பிள்ளைகள் நீ சொல்ற வாலிப பையங்களாயிட்டா நம்மளால பேசவே முடியாது. அவங்க சின்ன வயசுல நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்க்காம இருந்திருக்கலாம். அவன் ஒரு ஸ்டேஜ் ஆயிட்டான். இப்ப இனி போய் நீங்க அவன்கிட்ட இது பெருமைப்பா, இது லிவ்யாத்தான்பாலாம் சொன்னா அவன் ஏத்துக்கவே மாட்டான். அவன் அந்த ஸ்டேஜ்ல நீங்க தான் அவங்களுக்கா பண்ணணும், வேற வழியில. நீங்க பண்ணும்போது அவங்களுடைய அந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆகிறத நீங்க வந்து கண்டிப்பா. ஏன்னா உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு ஆளை உங்க குடும்பத்துல கிரியை செய்யறதான அந்த லிவ்யாத்தான் நீங்க கட்டும் போதே அது வீக் ஆகும். அது மாதிரி குடும்பத்துக்குள்ள அரியணை போட்டு லிவ்யாத்தான் உட்கார நீங்க விடவே கூடாது. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு ஃபேமிலியை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து அந்த குடும்ப தலைவருடைய ஆட்டிடியூட் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. ரொம்ப மோசமா அப்படி உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே இது பண்ற, அதெல்லாம் லிவ்யாத்தான் ஸ்பிரிட் தான். அது அப்படி உட்கார்ந்துட்டு கிங் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இது பண்ண, அதெல்லாம் லிவ்யாத்தான் ஸ்பிரிட் தான். ஸோ அதை வந்து இப்ப நீங்க மனைவியா இருக்கீங்க, உங்க குடும்பத்துல யாரோ ஒரு பர்சன் அந்த மாதிரி இருக்காங்க, இல்ல குடும்ப தலைவர் அப்படி செயல்படுறாங்க அப்படின்னா நீங்க கண்டறிஞ்சு நீங்க வெட்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அந்த பட்டயத்தை கொடுத்துருக்காரு. கர்த்தருடைய பட்டயம் ஏன் பட்டயம், என் வீட்டுக்குள்ள வந்து நீ அரியணை போட்டு உட்கார, நீ யாரு பெருமை நாவிய லிவ்யாத்தானே, உன்னைய நான் வெட்டுறேன்னு சொல்லி வெட்டுங்க. அன்னைக்கு அந்த டெலிவரன்ஸ்ல உண்மையாமே அந்த சகோதரி எடுத்து அதை பீஸா ஆண்டவர் வெட்ட வச்சாரு. பீஸா வெட்டி அதுக்கப்புறம் அதை பாதாளத்துல கட்டிட்டு. இப்போ ஜென்ரலா ஒருத்தவங்க உட்காந்து யதார்த்தமா கால் மேல காலை போட்டோ அது வேற. ஆனா அத ஒரு பர்சனை வந்து நம்ம நிறைய டைம் அந்த மாதிரி பண்ணி பார்த்திருக்கோம். ஆனா ஒரு சில நேரம் அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் மாறும்போது நம்மளாலே கணிக்க முடியும், ஏன் இவன் இப்படி பண்றான் அப்படிங்கிற அந்த ஒரு நேரம் நீங்க வந்து ஸ்பிரிட்டை வந்து நீங்க கணிச்சிங்க. உங்க குடும்பத்துல உங்க பையனே பார்த்துக்கோங்க, பையனே உள்ளவங்க கணவரோ பாதி நேரம் அவங்க இருப்பாங்க, இது கேஷுவலா விட்டுருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு நேரம் உங்களுக்கு ஆவியில நெருடலா இருக்குன்னா உடனே அந்த ஆவியை கண்டுபிடிச்சு உடனே கடிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்கள போட்டு உட்காந்து நீ என்ன இப்படி பண்ற இது பண்றன்னு அவங்கள திட்டாம அந்த ஆவியை கடிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் அந்த ஆவி வீக் ஆகும். அதுக்கப்புறம் பொறுமையா அவங்க கிட்ட உட்கார்ந்து நீங்க இது பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு பாவம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த பாவத்துக்கு நம்மளோட எதிரி வந்து நமக்கு பிசாசு கிடையாது. இந்த பெருமை நம்மட்ட இருந்துச்சா நமக்கு வந்து எதிரி ஆண்டவரே வந்துருவாரு. இன்னொரு இடத்துல இருக்கு, அவங்க பெருமை நிமித்தம் ஆண்டவர் அழுகிறார், மறைவிடத்துல இருந்து துக்கிக்கிறான்லாம் வசனம் இருக்கு. ஸோ நம்ம பெருமை நிமித்தம் என் பிள்ளை சிறைப்பட்டு போயிருச்சே அப்படின்னு ஆண்டவரே மனஸ்தாபப்படுவார். ஏன்னா இந்த ஒரு பாவத்துல அவரால ஹெல்ப் பண்ணவே முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். நீங்க நிறைய பேர்கிட்ட போய் உங்களுக்கு பெருமை இருக்குன்னு சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாங்க. அது ஆண்டவர் தான் அவங்க கண்ணை திறக்கணும். ஸோ ஒருவேளை வீடியோ பார்த்துட்டு இருக்குதானே நீங்க உங்க குடும்பம் இதுல கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சுன்னா நாங்க சொன்ன மாதிரி இந்த ஆவிகளை நீங்க கடிஞ்சு கொண்டு ப்ரேயர் பண்ணுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. இந்த வசனங்களை நீங்க அதிகாரத்தோட எடுத்து ப்ரேயர் பண்ணுங்க. உங்க குடும்ப விடத்துல யாருக்கு அது பிரயோஜனமா இருக்கு. இந்த வீடியோ அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.